கூகுள் குரோமுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியன் ப்ரௌசர் ஒன்று கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இது முழுக்க முழுக்க பிரைவசியை டார்கெட் பண்ணியும் அண்ட் கூகுள் குரோமை விட பார்த்தீங்கன்னா அடிஷ்னலான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை தனக்குள்ள வச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா உலா ப்ரௌசர். இது ஜோகோவோட ஓனான கிரியேஷன் சொல்ல முடியும். எஸ், நீங்க கேட்டது சரியான விஷயம் தான். ஜோகோ தான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அரட்டை அப்படிங்கிற பிரைவேட்டான மெசேஜிங் ஆப்பையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவங்களோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் தான் சொல்ல முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பிரைவசியை பேஸ் பண்ண ப்ரௌசர். இந்த உலா ப்ரௌசருக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல மல்டிபிளான மோட்ஸை யூஸ் பண்ணி சைமல்டேனியஸா உங்க ஒர்க் ஆகட்டும் பர்சனல் ஆகட்டும் அதே நேரத்தில் நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க கிரியேட்டரா இருக்கீங்க ஓப்பன் சோர்ஸ் வந்து அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நோ ஆட்ஸ், எஸ் பிளாக் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது மூலியமா ஆட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ரௌசர்ல ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் மோட் ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸ் தான். நீங்க பர்சனலைஸா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பர்சனல் மோட், இல்ல ஒர்க்கிங் உங்க ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோ அந்த ஒர்க்கிங்காக ஸ்டைலுக்கு நீங்க மாத்திக்கலாம். இல்ல நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, நீங்க ஒரு ஆப்பை சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுவீங்க, அதுதான் உங்க ப்ரொஃபஷனே ஐடியில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்குன்னே தனியாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். தென் நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணீங்க, ஓப்பன் சர்ச் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிங்கனாலும் அதுக்குன்னு தனியான மோட் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு மோடையும் நீங்கள் மல்டிபிளாக ஸ்விட்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த வகையான ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ரீலான்ச் ஆகும், ரீஓப்பன் ஆகும். அகைன் இதை நீங்க டிஃபால்ட்டான ப்ரௌசராகவும் செட் பண்ணிக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரௌசரோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? நீங்க நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியை ரன் பண்ற பர்சனாக இருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேருக்குமே இது ஒர்க் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. நார்மல் பர்சனுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். கம்பெனி பர்சன் எப்படி பண்ணலாம்? இதில் நீங்க ஒரு வேலை உங்க ஐடி டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் எந்த வகையான வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்த வகையான வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, எதை வந்து சேவ் பண்ணலாம், எதை சேவ் பண்ணக்கூடாது, எந்தெந்த ஜெனரலைஸ்டு மோட் அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்குன்னு வச்சுங்களேன், அது டேட்டாவாக வெளியே கசியாமல் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா அவங்க $1 சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அஃபோர்டபுளானது. தென் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? இதில் மோட் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களோட பயோமெட்ரிக் ஆகட்டும் அதே நேரங்களில் பின் மூலிமா இந்த ப்ரௌசரை வந்து லாக் பண்ணிக்க முடியும், ப்ரொஃபஷனலாக லாக் பண்ணிக்க முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச்க்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் மல்டிபிளான சர்ச் இன்ஜினை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்கெட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக டக்டக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இன்ஜினாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யாகோ ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அதர் சர்ச் இன்ஜினையும் ட்ரை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து டேப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மல்டிபிளான டேப்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். பேஜஸ் வந்து நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டிமேட்டாக மாற்றுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வகையான உலா ப்ரௌசருக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஆகட்டும் அண்ட் பேலட் ஆப்ஷன் ஆகட்டும், இதை ரீநேம் பண்ணிக்கிறது முக்கியமான விஷயங்கள். நீங்கள் ஒர்க்குன்னு தனியாக வைக்கிறீங்கனாலும் அதுலேயும் எந்தெந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம், எந்தெந்த பேஜஸ்க்குள்ளே போகலாம், ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதுக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லலாம். குரோமை அச்சஸலாக காப்பி பண்ண மாதிரியே இந்த வகையான ப்ரௌசர் செயல்படுறது தான் இதோட நல்ல விஷயம்னு சொல்ல முடியும். ஆல்சோ இந்த ப்ரௌசரும் பார்த்தீங்கன்னா குரோமியமில் தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா பரிச்சயம் இல்லாத நியூவான இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரலி குரோமை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அதுக்குள்ள அவங்களோட ஓனான டச்சும் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் அங்கங்கே வந்துட்டு போகிற மாதிரி தெரியும். இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது இது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்க முடியும். இந்த டக்டக்கோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் கூகுளை வந்து ஒரு ப்ரிஃபர் இன்ஜினாக சூஸ் பண்ணாமல் டக்டக்கோ சூஸ் பண்ணுறது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், இதோட சர்ச் இன்ஜினோட ஆப்டிமைசேஷன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ப்ரௌசரோட இன்டிமேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் வேற ஒரு சர்ச் இன்ஜினை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. யாகோ சூஸ் பண்ணாலும் அது ஸ்லோ தான், மற்ற எதை சூஸ் பண்ணாலும் கூகுளே நீங்கள் சூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோவாக தான் இருக்குது. டக்டக்கோ வந்து ஒரு வகையான ப்ரைவேட்டான சர்ச் இன்ஜின்களால அங்கே ஆட்ஸ் அதிகமாக இருக்காது. இது முக்கியமான விஷயம். இந்த ஆட்ஸ் இல்லாதனால சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணால் தெரியும். எடுத்த உடனே ஒரு பேஜ் லோட் ஆகுது அப்படின்னா அங்கே கீழே வந்து ஆட்ஸ் கொஞ்சம் பாப்பப் ஆகி தான் அந்த ஒரிஜினல் யூஐக்கான இன்டர்ஃபேஸே வர ஆரம்பிக்கும். இங்கே ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயமே இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பேஜ் வந்து லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு ஹேண்ட் ஃப்ரீயான ஹசல் ஃப்ரீயான மூமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். டக்குன்னு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். மேபி இதுக்குள்ளேயும் ஆட்ஸ் இருந்துருந்துச்சுன்னா இது இப்போ இருக்கிறத விட பயங்கரமாக ஸ்லோவாக இருந்திருக்கும். ஏன் குரோமை விட கூட ஸ்லோவாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்காத அளவுக்கு மாற்றிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் க்ளீனாக இருக்குது. நீங்கள் எது தேவையோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. தென் இதுக்குள்ளே போய் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அட்ரஸ் பாரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்களா குரோமில்,
அந்த ஃபீச்சர் முதற்கொண்டு இப்போ நியூவஸ்ட்டாக அதான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. டாப்பில் இருக்குது பாட்டமில் வந்துடும் இல்லையா, அதை கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். கூடயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்கான மெத்தட் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா உலாவோட பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது குரோமோட பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுல கூகுளோட, அதே விஷயங்கள் இங்கேயுமே அப்ளை ஆகும்னு சொல்ல முடியும். அதே இன்காக்னேட்டோ மோட், இன்னும் பல விஷயங்கள் டிட்டோவா ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி இருக்கு. ஆனால் கூகுள் குரோமோட ஃபாஸ்ட்டாகவும் இன்னும் சில பல அடிஷ்னலான ஃபீச்சர்ஸோடையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜோஹோ இந்த வகையான ப்ரௌசரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். குரோமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவாக இது இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த ப்ரௌசரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவான சோர்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்குதுங்கும் போது இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.